எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் எங்க சேரணுமா? கிருபாசன தண்டை. மீண்டும் அந்த வசனங்களை திரும்ப திரும்ப வாசிக்கணும். இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமையானால் எங்கே போகணும்? சகாயம் செய்யும் கிருபையை அடையணும்னா எங்க போகணும்? கிருபாசனம். ஆனால் அந்த கிருபாசனம் என்பது ஒரு பெட்டிக்கடை மாதிரி கிடையாது. எல்லாரும் அசால்ட்டாக என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆமாம், எல்லாரும் எதேச்சையா ஜெண்டிலாக போக முடியாது. அந்த கிருபாசனம் என்பது ஒரு பல 1000 மெகாவாட் மின்சாரம் கடத்தக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர் மாதிரி. அது பயங்கரமான ஒரு ஹை ஸ்பீடு பாக்ஸ். ஆமாம், தொட்டா போதும், தொடாமலே ஷாக் அடிக்கும். அல்லேலூயா. சில நேரங்களில் உயர் அழுத்த கம்பிகள் மேலே போயிட்டுருக்கும் பாருங்கள். அப்போது நம்ம கம்பியை தொட வேண்டாம், அந்த ஒரு இரும்பு ராடை பக்கத்தில் கொண்டு போனாலே போதும். ஒரு அடி கேப் இருக்கும்போதே என்ன ஆகுமா? கரண்ட் ஷாக் ஆகிரும். நிறைய தேரோட்டங்கள், நிறைய ஊர்வலங்களில் மின்சாரம் தாக்குதுமாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம தேர் அந்த கம்பிக்கு கீழே 1 அடி 2 அடி கீழே தானே இருக்குன்னு அசால்ட்டாக போவாங்க. ஆனால் ஹை வோல்ட் மின்சாரம் என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த மின்சாரம் டச் ஆகாமலே என்ன செய்யும்? வோல்ட்டை பிரதிபலிக்கும், கரண்ட்டை பிரதிபலிக்கும். அதனால் தூக்கி வீசப்படுவார்கள். அப்படிப்பட்டதான் கிருபாசனம். அல்லேலூயா. அதனால தான் அந்த கிருபாசனத்தை மிகுந்த பயபக்தியாய் ஆசாரியர்கள் கையாண்டார்கள். அந்த கிருபாசனத்தண்டைக்கு போகும்போது ஆண்டவர் பலமுறை சொல்லுகிறார், உன் சகோதரனாய் ஆரோன் சாகாதபடிக்கு கிருபாசனத்தண்டையின் மூடி அண்டைக்கு வரக்கூடாதுன்றார். பக்கத்தில் அசால்ட்டை அடிக்கடி உள்ளே வந்துடக்கூடாது. அந்த கிருபாசன தண்டையில் போய் பலி செலுத்துறதுக்கு ஆரோனுக்கு வருஷத்தில் 1 தடவை தான் சான்ஸ். வருஷத்தில் 1 தடவை தான். அதுவும் இரத்தத்தோடு போகணும். ஆட்டுக்கடாவின் இரத்தத்தை எடுத்து கொண்டு போய் தெளிக்கணும். முதல்ல அவன் தன் பாவத்துக்காக பிரயாச்சித்தம் செய்து தன்னை பரிசுத்தப்படுத்தி அப்புறம் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அந்த கிருபாசன தண்டையில் ரத்தம் செலுத்தணும். அந்த கிருபாசனம் பிக்சரை போடுங்க படம். அந்த கிருபாசன தண்டை வரணும். அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரஸான, அபாயகரமான, அதே நேரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பெட்டிக்கு பேர் தான் கிருபாசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிருபாசனம் என்கிற அந்த பெட்டிக்கு பெயர் ஹீப்ருல எப்ரோத் என்பார்கள். எப்ரோத் என்றால் எபிரேய பாஷையில் மூடுதல் அர்த்தம். என்ன அர்த்தம்? மூடுதல். அங்கே மூடி இருக்கா? ஒரு பெட்டி இருக்கும், அதுக்கு மேலே மூடி, அந்த மூடிக்கு மேலே 2 ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதான் கேருபீன்கள். இப்படிப்பட்ட ஒரு காட்சி தான் கிருபாசனம். மூடுதல். எப்ரோத்னா மூடுதல். இந்த எபிரேயத்திலிருந்து ஆங்கிலத்தில் பல மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு மொழிபெயர்த்த வில்லியம் டிண்டேல் என்கிறவர் அந்த எப்ரோத் என்பதை
ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்க்கிறார்னா மெர்சி சீட்னு மொழிபெயர்க்கிறார். மெர்சி சீட், மெர்சி சீட். மெர்சினா என்ன? கருணை. மெர்சினா என்னது சொல்லுங்க? கருணை. சீட்டுனா என்னது? இருக்கை. சீட்டில் உட்காருங்களா, இருக்கை. கருணை இருக்கை என்று பெயர் எழுதுகிறார். ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்றார். ஸோ கருணை இருக்கை. இன்னொரு விதமாக சொல்லலாம், கிருபை இருக்கை. கருணை என்ன, கிருபை எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். கருணை, கிருபை. கிருபை இருக்கை. இப்போ சொல்லுங்க, கிருபை ப்ளஸ் இருக்கைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, ஆசனம். ஆசனம்னா அது என்னது? அது சமஸ்கிருத் வேர்டு நினைக்கிறேன். ஆசனம். கிருபை ப்ளஸ் ஆசனம் கிருபாசனம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் தமிழ் மொழிபெயர்ப்பில் இதுக்கு பேர் என்ன பேர் வருது? கிருபாசனம் என்று வருகிறது. ஆமென் சொல்லுங்க. இப்போ மறுபடியும் சொல்லுங்க, கிருபை ப்ளஸ் ஆசனம் கிருபாசனம். அல்லேலூயா. அது என்ன தங்கியிருக்கு? என்ன தங்கியிருக்கு? கிருபை தங்கியிருக்கு. ஆசனத்தில் அந்த கிருபை ஆசனம், கடவுளுடைய மகா கிருபை அந்த ஆசனத்தில் தங்கியிருக்கிறது. அதான் கிருபாசனம். விளங்கிச்சா விளங்கலையா? விளங்கிடும். ஒவ்வொன்றுக்கும் நாம சில விளக்கங்களை அறிந்து கொள்வது மிகுந்த நல்லது. கிருபாசனம். இந்த கிருபாசனத்தை குறித்து லேவியராகமம் 16:2 வாசிக்கலாம். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். கிருபாசனத்தின் மேல், அந்த கிருபை ஆசனமாகிய கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகம் இறங்கும். பிரசன்ஸ், ஆண்டவருடைய அந்த மகிமை இறங்கும். ஆதலால் உன் சகோதரனாய் ஆரோன் சாகாதபடிக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். மோசே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, கிருபாசனத்தின் மேல நான் மகிமையா இறங்கி வருவேன். பாடணும்ல கிருபாசனத்தை குறித்து. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரேன். மகிமையின் மேகமா இறங்கி வருவேன். சும்மா கிடையாது, அது ஏதோ சப்பரம் கிடையாது. நம்ம ஊரில் திருவிழாலாம் நாங்கள் ஆர்சியில் திருவிழாக்கள் கொண்டாடும் போது சப்பரத்தை தூக்குவான். அரை குவாட்டர் அடித்தவனும் சப்பரத்தை தூக்குவான். பயபக்தி இல்லாதவனும் தூக்குவான். ஆமாம், கள்ளத்தனமான வாழ்க்கை வாழ்கிறவனும் தூக்குவான். ஆனால் இங்கே அப்படிலாம் வரவே முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உன் சகோதரனை யாரும் சாகாதபடிக்கு ரொம்ப பயபக்தியாக இருக்க சொல்லுங்கிறார். 16:13 வாசிக்கலாம். தான் சாகாதபடிக்கு, ஆரோன் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக, சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். மேகம் மூடி இருக்கும், அக்னி கலசம் இருக்கும். அந்த அக்னி கலசத்தில் கரெக்டாக தூபத்தை போடணும். மறுபடி என்ன எழும்பும்? ஒரு புகை எழும்பும். ஏற்கனவே புகைக்காடாக இருக்கும். ஏற்கனவே அந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்குமா? மகிமையாக புகைக்காடாக இருக்கும். உன் சகோதரன் தூப வர்க்கத்தை சரியாக இதில் போடணும், அக்னியில் போடணும். வேற எங்கேயும் போட்டால் செத்துருவான். பாருங்க, ஏற்கனவே மப்பு மந்தாரமாக இருக்குது. ஆனால் அந்த அக்னி அவன் பார்க்கணும். அந்த அக்னி சிகப்பு தணல், சிகப்பாக ரொம்ப வேகமாக அது கங்கலாக இருக்கும். அந்த சிகப்பு தணல் அது மேலே என்ன செய்யணும்? சரியா அக்னியை போடணும். நம்ம சரியாக ஜெபம் பண்ணலன்னு சொன்னால் உடனே கோவப்படுறீங்க. சரியாக பிரசங்கம் பண்ணலன்னா உடனே கோவப்படுறீங்க. என்னடா சரியாக பாடலைன்னா அதுக்கு கோபம் வருது. ஆனால் பலிபீடத்தில் சரியாக எதை செய்யலையோ செத்துருவேன். இப்போ இல்லை, இப்போல்லாம் செத்துட்டா நானும் செத்துதான் இருக்கணும். அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், அவ்வளவு டேஞ்சரஸ். கர்த்தருடைய ஊழியம் என்றால் அலட்சியமாக அல்ல, அவ்வளவு பயபக்தியாக இருக்கணும். இன்றைக்கும் தேவனுடைய சபை சில விஷயங்களை அலட்சியப்படுத்துகிறது. ஆனால் இன்னும் நாம் பயபக்தியாய் செய்வோமையானால் நம்முடைய ஊழியத்தில் ஒரு மகிமையை காண்போம். அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு கொன்றது போல இன்னைக்கு கொன்ற மாட்டார். நான் சொல்லியிருக்கிற எத்தனையோ தகுதியற்றவர்கள்
பலிபீடத்தில் ஆக்கிரமிக்கிறார்கள், பலிபீடத்தில் ஆராதனை நடத்துறாங்க, பிரசங்கிக்கிறாங்க. வாழ்க்கை சரியில்லாதவங்கெல்லாம் கடவுள் அடிக்கல. ஆனா நானும் நீங்களும் ஆண்டவரை இன்னும் எங்களை சரி பண்ணுங்கன்னு சொல்லி இந்த பலிபீடத்தில் நிற்கணும். ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் இன்னும் எங்களை சரி பண்ணுங்கப்பான்னு சொல்லி மிகுந்த பயபக்தியாக அந்த பலிபீடத்தில் நின்னா ஒரு மகிமை இறங்கி வரும். அதைத்தான் நான் என் ஊழியக்காரர்களுக்கு சொல்லுவேன். ஒரு ஜெபமா, ஒரு ஊழியம் செய்ய போகிறோமா, ப்ரிப்ரேஷன், ஆயத்தம், ஹார்ட்டில் நல்ல தூய்மை, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல், ஒருவருக்கொருவர் மனரம்யமாய் சந்தோஷமாய் இந்த ஊழியத்தை செய்யும்போது ஒரு மகிமை இறங்கும். அவ்வளோ பயபக்தியாக செய்யணுங்கிறார். சரி, இப்படிப்பட்ட கிருபாசனத்துக்குள்ள மோசே எப்படி இருந்தார்? செல்ல பிள்ளையாக இருந்தாராம். அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு கிருபாசனத்தின் செல்ல பிள்ளை. யார்? மோசே. பாஸ்டர், இந்த விதியெல்லாம் மோசேக்கு பொருந்தாதா? ஆரோனுக்கு தானா? ஆரோனின் குமாரர்களுக்கு தானா? மோசேக்கு பொருந்தாதான் நீங்க கேட்கலாம். இல்ல, மோசே கிருபாசனத்தின் செல்ல பிள்ளையாம். வருஷத்துல ஒரு முறை தான் யாரு வரணும்? பிரதான ஆசாரியன் வரணும். ஆனா மோசே எப்பனாலும் வருவார். என்ன செய்வாரா? எந்த நேரம்னாலும் வருவார். ஆமா, யாராவது மோசையை திட்டா நேர கிருபாசனத்தில் வந்து விழுந்துருவார். யாராவது மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தா நேர கிருபாசனத்தண்டை வந்துடுவார். மக்கள் அழுகிறார்கள், அப்பம் இல்லை, இறைச்சி இல்லை, தண்ணீர் இல்லை, ஏதோ பிரச்சனை, உடனே கிருபாசனத்தண்டைக்கு வந்துடுவார். அக்காலும் அண்ணனும் சேர்ந்து திட்டினா நேர கிருபாசனத்தண்டைக்கு வந்துடுவார். மோசே கிருபாசனத்தின் செல்ல பிள்ளை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நாமளும் அதே செல்ல பிள்ளையா மாறணும். அதைத்தான் எபிரேயர் சொல்லுகிறார். அப்படி பயம் நிறைந்த, அப்படி மிகுந்த சக்தி வாய்ந்த அந்த கிருபாசன தண்டை தைரியமாய் சேர கடவுங்கிறார். மோசேக்கு இருந்த தைரியம் வேற, நமக்கு இருக்கிற தைரியம் வேற. மோசேக்கு என்ன தைரியங்கிறத இன்னைக்கு படிக்கலாம். நமக்கு என்ன தைரியங்கிறத அடுத்த வாரத்தில் கற்றுக்கொள்ளலாம். நமக்கு என்ன தைரியம்? இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. அதைத்தான் எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார். இயேசுவின் ரத்தம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா தைரியமா கிருபாசன தண்டைக்கு வரலாம். ஆனா அன்றைக்கு மோசே எந்த தைரியத்தில் வந்தார்? மோசே எந்த தைரியத்தில் கிருபாசன தண்டையில் அமர்ந்தார் என்பதை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமாக இருக்கும். வேகமாய் வசனங்களை எழுதுங்க, வீட்டில் போய் நல்லா வாசித்து பாருங்க. உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். என்னாகமம் புத்தகம் 7வது அதிகாரம் 89வது வசனம். என்னாகமம் 7:89. மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடு பேசுவான். இந்த உடன்படிக்கை பெட்டி பிக்சர் பார்த்தீங்கல்ல, அங்க 2 கேருபீன்கள் இருக்குல்ல. மோசே தேவனோடு பேசும்படி, மோசே பேசுவான், ஆண்டவரும் பேசுவார். ஆண்டவரின் சத்தத்தை கேட்கும்படி மட்டும் அல்ல. அன்பானவர்களே, இன்றைய தீர்க்கதரிசிகளின் போர்வையில் நடமாடுகிற அநேக மக்களும் கடவுள் பேசுகிறார் என்று அநேக வார்த்தைகளை சொல்லுவார்கள். அவர்கள் கடவுளோடு பேச மாட்டார்கள். நாம் கடவுளோடு பேசத்தக்கதான ஆற்றல் உடையவர்களாக இருக்க வேண்டும். மோசே தேவனோடு பேசுவான், தேவன் அவனோடு பேசுவார். இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்பானாம்? 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக அந்த சத்தத்தை கேட்டான். மிக அற்புதமாய் கேட்டான். எதனால மோசே மட்டும் அவ்வளவு நெருங்கி வருகிறான்? மோசே அந்த கிருபாசனம் ஒன்றும் செய்யாதா? வாசிக்க கேட்கலாம். இந்த கிருபாசனம் என்கிற அமைப்புகள், உடன்படிக்கை பெட்டி எப்படி அமைக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் யாத்திராகமம் புத்தகத்திற்கு கடந்து வரலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 7வது வசனம்.
மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரைஸ் காட். போதும். நாம் இங்கே 7வது வசனத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஏற்கனவே இருந்துச்சு. ஒன்று, அதை பெயர்த்து என்ன செய்றானா, பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஒரு பேர் வைக்கிறான், ஆசாரிப்பு கூடாரம் என்று. அல்லேலூயா. என்ன கூடாரம்? ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். பாளையத்துக்கு புறம்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருப்புகளை தாண்டி போறான். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறான். மக்கள் தொந்தரவு இல்லாமல் கடவுளுடைய சமூகத்தில் ஜெபிக்கணுங்கிறதுக்காக ஒரு கூடாரத்தை போடுறான். அதுக்கு பேர் ஆசாரிப்பு கூடாரம் பேர் வைக்கிறான். இந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது உடன்படிக்கை வைக்கப்பட்ட ஆசாரிப்பு கூடாரம் அல்ல. இதை ஆசாரிப்பு கூடாரம் என்று அவன் தான் பேர் வைக்கிறான், ஆண்டவர் வைக்கல. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 35வது அதிகாரத்துக்கு அப்புறம் தான் ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை செய்கிற விதங்களையே கற்றுக் கொடுக்கிறார். 38, 39 தான் உடன்படிக்கை பெட்டி ஆசாரிப்பு கூடாரம் முடியுது. யாத்ராகமம் 40 தான் ஆசாரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை செய்யப்படுது. அப்போ இது என்னங்க கூடாரம், ஆசாரிப்பு கூடாரன்னு? இது அவனுடைய டெண்டு, அவனுடைய வீடு. ஆனால் அவனுடைய வீட்டுக்கு என்ன பேர் வச்சானா? சொல்லுங்கங்க, அவனுடைய வீட்டுக்கு என்ன பேர் வச்சான்? நம்ம காட்ஸ் கிஃப்ட்னு வைக்கிறோம்ல, கடவுளுடைய கிருபை. என்ன? ஜீசஸ் காட்டேஜ், இயேசுவின் இல்லம். ஆனால் 36 இன்ச்சில் டிவி தான் இருக்கு, ஏசு இல்லை. இயேசுவின் இல்லம், கிருபையின் இல்லம், இப்படிலாம் பேர் வைக்கிறோம்ல. அதே போல் அவன் ஒரு பேர் வச்சான், அவனுடைய வீட்டுக்கு ஆசாரிப்பு கூடாரம். அல்லேலூயா. ஏன் அந்த பேரை யூஸ் பண்ணான்னு தெரியல. அந்த பேரை எப்படி அவன் செலக்ட் பண்ணாங்கிறது தெரியல. ஆசாரிப்பு என்றால் வேற ஒன்றும் இல்லை, பணிவிடை. ஆசாரிப்புன்னு என்ன அர்த்தம்? பணிவிடை. அப்போ அவன் ஒரு கூடாரத்தை போட்டு கர்த்தருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தான். என்ன பணிவிடை? ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தான். தனி ஜெபம் பண்ணணும், தனியாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தனியாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி ஊருக்கு வெளியே போகிறான். ஊருக்கு வெளியே ஒரு டென்ட் போடுறான். ஆனால் அங்கே வாசித்து பாருங்கள், அந்த மோசே டென்ட்டுக்குள்ளே போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருப்பான். என்னடா போகிறான், அந்த கூடாரத்தில் யார் இருக்கிறா, என்ன நடக்குது? மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த கூடாரத்துக்குள் ஆரோனுடைய துளிர்த்த கோல் கிடையாது, அப்பம் கிடையாது, உடன்படிக்கை பெட்டி கிடையாது, சரிங்களா? ஆனால் மோசே இந்த கூடாரத்திற்குள் போன மாத்திரத்தில் மேக ஸ்தம்பம் இறங்கி அந்த கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோடு பேசினார். அல்லேலூயா. கொஞ்சம் தலை சாய்க்கலான்னு போகிறான், அவர் பேச ஆரம்பிச்சுடுவார். அந்த கூடாரத்துக்குள்ள இவன் போகையும் ஆண்டவருடைய மகிமை இறங்கி கர்த்தர் பேசுவாராம். வாசியுங்கள். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். அவன் கூடாரத்தில் அவன் ஆண்டவரோடு இடைபடுகிறான், ஆண்டவர் அவனோடு இடைபடுகிறான். இந்த காட்சியை கண்ட மக்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் கூடார வாசலில் அவர்கள் பணிந்து கொண்டார்கள். 11வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். சில நேரங்களில் இந்த டெவல் ஸ்பிரிட்டில் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் வந்திருப்பாங்க, பாவமாக இருக்கும்.
சில பேர் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. யார்கிட்ட பேசுகிற, நம்மகிட்ட கூட பேச மாட்டாங்க, தனியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு ஸ்பிரிட்டு, ஒரு ஆவி நின்று பேசும், காதில் பேசிக்கிட்டே இருக்கும். சில நேரம் பேசிக்கிட்டே இருக்கும், திடீர்னு பேசிட்டு போய் கிணத்துல தண்ணியில் தள்ளிடும். அப்படிப்பட்ட ஒரு பிசாசனுடைய சக்திகள் இந்த உலகத்தில் இருக்குன்னா தேவன் ஏன் பேச முடியாது? யோசித்து பாருங்க. தேவன் மோசையோடு பேசி கொண்டிருந்தான். அவன் கூடாரத்தில் கொஞ்சம் படுக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து அவ்வளோ ஆண்டவர் வந்துடுவார். அவருக்கு டைமே போகல. அவருக்கு ஒரு சிநேகிதன் தேவைப்பட்டது. நண்பனாக மோசே வைத்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆரோனை பணிவிடைக்காரனாய் வைத்திருந்தார், ஆனால் மோசேயை நண்பனாக வைத்திருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நண்பர்களாக தெரிந்து கொள்ள விரும்புகிறார், பணியாளர்களாக அல்ல, சிநேகிதனாக கடவுள் நம்மை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு சிநேகிதராக இருக்க விரும்புறீங்க? ஆமென் சொல்லுவோம். பணிவிடைக்காரர்களை விட சிநேகிதனுக்கு தான் அதிகமான என்ன உண்டு? கருணையும் இரக்கம் உண்டு. சிநேகிதனாக இருந்தான். வசிக்கலாம். அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனை யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு சொல்லுங்க பிரியாதிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதான். அடுத்து மோசே கடவுளோட பேசிட்டு பாளையத்துக்குள்ள வருவான். ஆனா யோசுவா கூடாரத்துக்கிட்டே இருப்பான். எதுக்கு தெரியுமா? அந்த கூடார தண்டையில் வேற எந்த துஷ்ட சத்துருக்கள் வந்துடக்கூடாது, வேற எந்த ஆடோ மாடோ வந்துடக்கூடாது. கர்த்தர் அசைவாடுகிற இடம், வேற எந்த மனுஷனும் இங்க என்ன இருக்குன்னு பார்க்க வந்துடக்கூடாது. யோசுவா என்னும் வாலிபன் தேவ பிரசன்னம் நிறைந்த அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, 33வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரை வாசித்து பார்த்தீர்களேயானால் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை கடிந்து கொள்ளுகிறார். ஆமா, இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்களை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எரிச்சல் படுகிறார். நீங்கெல்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான், நீங்கெல்லாம் கீழ்ப்படியாத ஜனங்கள். கடிந்து கொள்ளுகிறார். ஆனாலும் பாருங்க, மோசே கூடாரத்துக்குள்ள ஆண்டவர் இன்வால்வா தானாக புறப்பட்டு செல்லுகிறார். ஏனென்றால் தேவன் மோசேயை நேசித்தார். 33வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 33:12. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். இந்த 33வது அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் மீது பயங்கரமாய் கோபம் கொள்ளுகிறார். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கடிந்துள்ளுகிறான். ஆனா அந்த கூடாரத்துல மோசே ஆண்டவரோடு பேசுகிறான், ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். அப்போது மோசே ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ஆண்டவரே, இந்த ஏராளமான ஜனங்களை கானான் தேசத்துக்கு, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து போ என்று சொன்னீரே, நான் யாரையெல்லாம் என் கூட அனுப்புவீங்க? அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, இந்த ஜனங்கள் அழைத்து கொண்டு போனா கிருபை வேணும். உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்தானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். மோசே ஆண்டவரின் பிரசன்னத்தை அனுபவிக்கிறான், சிநேகிதனை போல பேசுகிறார். அப்படியானால் மோசே தெளிவாய் பேசுகிறான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று அல்ல. மோசேயின் ஒரு சிறிய ஜெபத்தை பாருங்கள். நான் உம்மை அறிவதற்கு. நம்பர் 1, நான் உம்மை அறியணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை அறிந்ததாக நினைக்கிறீர்கள். ஒவ்வொரு விசுவாசிகளும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறீர்கள். மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினான். ஆனாலும் இன்னும் உம்மை அறியணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், இன்னும் உம்மை அறியணும்.
உம்மை அறிவதற்கு வழிகளை தாரும். நம்பர் 2, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும். முகமுகமா பேசுறாரு, இது காணாதா? இன்னும் தேவை கிருபை, இன்னும் தேவை கிருபை. இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவருடைய பெட்டியாக இருக்கிறீங்க. இல்லை, கிருபை என்ன வேணும்? நான் ஒரு பிரசங்கியாராக இருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியுங்கிறது இருக்கக்கூடாது. எனக்கு என்ன கிருபை தேவை? கிருபை என்பது நம்முடைய ஜீவன் பிரியம் வர இருக்கணும். அதனால தான் தாவீது சொல்கிறார், ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஐயா, அடைந்து விட்டோம் என்று பெருமைப்படாதிருங்கள், பெற்றுக்கொண்டோம் என்று மேட்டிமையாயிராதிருங்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவத்தில் கிருபையை இழந்து போகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் வசனம் படிச்சுட்டா போதும், பாஸ்டருக்கு விரோதமாய் தலையை தூக்குறாங்க. கொஞ்சம் ஊழியம் செய்ய படிச்சுட்டா போதும், என்ன அவர் ஊழியம் செய்கிறார், ஏன் ஊழியமாதி உண்டான்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கொடுக்க படிச்சுட்டா போதும், என்ன மாதிரி யார் உண்டுன்னு சொல்கிற அளவுக்கு மாறி விடுகிறோம். இல்லை இல்லை இல்லை, கிருபை மேலானது. எனக்கு என்ன கிருபை வேணும்? மோசே பார்த்தீங்களா, யாரிடத்தில் கிருபை தங்குமா? தாழ்மையுள்ளோரிடத்தில் தங்கிடுதே கிருபை. பாடுறோம்ல, கிருபை யாரிடத்துல தங்குமா? தாழ்மையுள்ளவன். மோசே குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் சாந்த குணம் உள்ளவன். இந்த மோசே முகமுகமாய் தேவனோடு பேசுகிற அனுபவத்தில் இருந்தாலும் எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரே, கிருபை வேணுங்கிறான் பாருங்க. நாமெல்லாம் என்ன பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? நிறைவா இருக்கிறது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, தரை மட்டும் தாழ்த்தி கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கிருபை என்பது பொருளாதாரத்தை செழிக்க வைக்கிறது மட்டுமல்ல, இந்த கிருபை என்பது வரங்களை கொடுப்பது மட்டுமல்ல, இந்த கிருபை என்பது நம்முடைய பிள்ளைகளை வாழ வைப்பது மட்டுமல்ல, இந்த கிருபை தான் நம்மளை கானானுக்கு கொண்டு போகும், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது. என் ஜீவன் போனாலும் கிருபை மட்டும் பெறக்கூடாது. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். இந்த ஜீவன் என்னைக்கு ஒரு நாள் போகும், ஆனால் இந்த ஜீவன் இருக்கிறவரை கிருபை பெறக்கூடாது. முதல்ல ஜீவன் தான் போகணும், அப்புறம் தான் கிருபை போகணும். கிருபை விலகிட்டுனா ஜீவன் தவறான இடத்துக்கு போயிடும். கிருபை கொஞ்சம் விலகிட்டுனா ஜீவன் எங்கே போயிடும்? சவுளை விட்டு கிருபை விலகினது. அவன் லைஃப் என்னாச்சுது? அவன் சிங்காசனம் வேற இடத்துக்கு போயிட்டு, கிருபை விலகின மாத்திரத்தில் அவன் எங்கே போயிட்டான்? குறிகாரிகிட்ட போயிட்டான். கிருபை விலகின மாத்திரத்தில் அகால மரணம். கிருபை விலகின மாத்திரத்தில் சவுளுடைய சந்ததியை காலியாயிட்டு. கிருபை என்பது மேலானது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மோசே கர்த்தரிடத்தில் கேட்கிறான், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும். நம்பர் 3, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழியை, அதாவது நான் நடக்க வேண்டிய வழியை, நான் எப்படி நடக்க வேண்டும் என்கிற வழியை கர்த்தாவே எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று ஜெபித்தான். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம் 14 வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் சொல்றான், உம்முடைய சமூகம் மட்டும் என்னோடு செல்லாமல் போனால் எங்களை இந்த இடத்தை விட்டு கொண்டு போகாது. உங்க சமூகம் போகலன்னா நாங்கள் பிரயாணப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உன்னோட கூட செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த வசனத்தை எல்லாம் நிறைய வாகனங்கள்ல பைக்கில் எழுதியிருப்பாங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம், என் சமூகம் என்றால் என்ன? பிரசன்ஸ். அங்கே சமூகம் என்பது ஏதோ ஒரு வல்லமை அல்ல, பிரசன்ஸ், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அதைத்தான் சமூகம் என்று சொல்லப்படுகிறது. என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும். அன்பானவர்களே, மோசே ஆண்டவரிடத்தில் என் பிரயாணத்தை பாதுகாக்கும்படி ஒரு தூதனை அனுப்புன்னு கேட்கல, பிரசன்னம் வேணும்னா, சமூகம் வேணும்னா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை தம் பிரசன்னத்தினால் மூடினார். அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றார் அல்லவா?
அந்த பிரசன்னம் என்பது ஆட்கொள்ளுதல். பிரசன்னத்துக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு இருக்கு. பிரசன்ஸ்னா ஆட்கொள்ளுதல். இப்போ உதாரணமாக நம்ம சில ஆவிக்குரிய கூட்டங்களில் போனோம், எப்போ அந்த இடத்துல போய் ஒரு ப்ரெசன்ஸாக இருந்துச்சுமாங்கல்ல, அப்படியே உடம்புல ஒரு புல்லரிப்புலாம் ஏற்படும். சில எழுப்புதல் ஜெபங்கள் அந்த அனுபவத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெறும்போது நம்ம மேலே ஒரு தென்றல் போல குளிர்ச்சியாக ஏற்பட்ட அனுபவம். சில நேரங்கள் அக்னியாய் இறங்கின அனுபவம் உண்டு இல்லை, அதுக்கு பேர் தான் பிரசன்ஸ். மூடுதல் அல்லது ஆட்கொள்ளுதல் அல்லது நிரப்புதல் என்று பல அர்த்தங்கள் இருக்கு. இப்போ சொல்லுங்க, கிருபாசனம் என்றால் என்ன? கிருபை பிளஸ் ஆசனம், அதை மூடுதல் என்று சொன்னார்கள். மூடுதல். இப்போ மோசையை ஒரு பிரசனம் மூடியது. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். மோசையை ஒரு பிரசனம் மூடியது, அவருடைய சமூகம் மூடியது. மோசே ஷீல்டு பண்ணப்பட்டான், ஒரு கவசமாக. சில கார்ட்டூன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி மூடுனதுனால அவர் பெரிய பைல்வான் மாதிரி எல்லாத்தையும் அடிப்பார், மலைகளை தாண்டுவார், பரப்பார்கள். அதே போல மோசையை தேவ பிரசன்னம் மூடியது. அதனால தாங்க மோசை யாரும் தொட முடியல. அதனால தான் 40 நாள் உபவாசத்தில் நான் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறேன். இந்த மோசையை ஆசாரிப்பு கூடாரத்தில் மூடின அந்த மகிமை இந்த மோசையை மூடியது. மோசே நடமாடும் ஆசாரிப்பு கூடாரமாக இருந்தான். அதுக்கப்புறம் தான் ஆசாரிப்பு கூடாரத்தை கர்த்தர் கட்ட சொல்றார். அதுக்கு முன்னாடி 6 ஆண்டவருக்கு ஆசாரிப்பு கூடாரம், மோசே தான் ஒரு கூடாரம். அதுக்கப்புறம் தான் தனியாக கட்ட சொல்றார். ஏன்னா மோசே காலத்துக்கு அப்புறம் தேவைப்படுங்கிறதுனால. உன் மேலே நான் அமர்ந்தது போல எல்லார் மேலே அமர்ந்திருக்க முடியாது. உன் மேலே அமர்ந்து நான் ஆட்கொண்டது போல எல்லார் மேலே அமர்ந்திருக்க முடியாது. அதனால ஒரு பிரசன்ஸ் நிறைந்த பெட்டி தேவை அப்படிங்கிறத அடுத்து 35க்கு அப்புறம் தான் கடவுள் செய்ய சொல்றார். ஆனால் அதற்கு முன்பதாக மோசையை கர்த்தர் நிரப்பினான். ஒருவேளை இது வித்தியாசமா இருக்கலாம். புதிய ஏற்பாடு அதைத்தானே சொல்லுகிறது. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு. அப்ப நாம யாரா? இந்த சரீரம் யாருடையது? தேவனுடையது. இது உங்களுடையது அல்ல. தேவன் தங்கும் தேவாலயம் என்று அழகா புதிய ஏற்பாட்டில் சொல்லுதா இல்லையா? அப்ப சொல்லுங்க, ஏன் நம்ம அப்படி மோசே போல மாற முடியாது? மோசே மேலதான் ஆண்டவர் தங்க முடியுமா? என் மேல ஆண்டவர் தங்க முடியாதா? முடியும். மோசையை போல நாம் தேவனோடு முகமுகமாய் பேசுகிற, அடிக்கடி ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவத்தில் இருந்தால் முடியும். நாம் மேடையில் நிற்கும் போது அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். ஊழியம் செய்கிற ஸ்தலங்களில் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். வீடுகளில் போனால் நாயும் பூனையும் அடிச்சுக்கிடுறோம், பிள்ளைகளோட குறம்பாடுறோம், கணவரோட சண்டை போடுறோம், வழக்காடுகிறோம், தகாத வார்த்தை பேசுகிறோம். அந்த ஷீல்டு நம்மளை விட்டு உடையுது இல்லைங்க. எப்போதும் அந்த ஷீல்டுக்குள்ளே இருங்க, அந்த மகிமைக்குள்ளே இருங்க. நீங்கள் தான் ஆசாரிப்பு கூடாரம், நீங்கள் தான் ஆசாரிப்பு கூடாரம். வாசிக்கலாம் மீண்டுமாக. அவ்விதமாய் தேவன் மோசையை தாம் தங்குகிற கிருபாசனமாய், கிருபை ஆசனமாய் மூடினார். 35வது அதிகாரங்களுக்கு முன்னதாக மோசே தான் கிருபையின் ஆசனமாய் இருந்தான். கடவுள் அவனை மூடி இருந்தான், அவனை நிரப்பி இருந்தான். யாத்திராகமம் புத்தகம் 34வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். யார் அருகே நின்று? நல்ல கவனி. யார் சொல்றா? ஆரோன் கூறல, கர்த்தர் நாமத்தை கூறுகிறாராம். இப்போ நான் தான் இருக்கிறேன், நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன், ஐயா வாழ்க வாழ்கன்னு மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் அப்படில்ல. அவர் வாராரு, மோசேக்கு முன்பாக நின்று அவருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, மோசே அருகில் ஆண்டவர் நெருங்கி வருகிற போது, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன்.
மோசே உன்னை மூடுகிற தேவன், மோசே உன்னை ஆட்கொண்ட தேவன் ஏதோ ஒரு மேகம் அல்ல, காற்று அல்ல, ஒரு மேக ஸ்தம்பம் அல்ல. நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய நாமத்தை கூறுகிறார். ஏன், எதுக்காக? மோசே உன்னை ஏதோ ஒரு மேகம் மூடி இருக்குன்னு நினைச்சிடாத, நான் மூடி இருக்கிறேன். என் நாமம் என்ன, என் வல்லமை என்ன, இதை அறிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பதான் அவன் அழுகிறான், ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் பாவத்தை மன்னிக்கிறவர், ஆனா குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு சொல்றீங்களே, எங்க பிள்ளைங்க தவறு செய்தவங்களா இருக்கிறாங்க, எங்களை மன்னி ஆண்டவரே என்று கதறுகிறான். அதற்கு ஆண்டவர் மறுபடியும், உனக்கு அதிசயங்களை செய்வேன், உனக்கு முன்பாக உன்னோடு இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். மோசே, நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். உன் கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். சும்மா ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பாரே, ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுவோம், வசிக்கலாம். இந்த 34, 35க்கு அப்புறம் தான் என்ன நடக்குது அங்கே நாம் பார்க்கிறோம். தேவ கிருபையினால ஆசாரிப்பு கூடாரங்கள் கட்டப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் ஆசாரிப்பு கூடாரங்கள் கட்டப்பட்டு தேவனுடைய கிருபையினால பணிவிடை நடைபெறுகிறது. ஆனால் அந்த ஆசாரியனாகிய ஆரோன் வருஷத்துக்கு ஒரு முறை வரணும். ஆனால் இவன் எப்போ வரலாம்? எப்போதும் வரலாம். வரலையே சொல்லுங்களேன், எப்போதும் வரலாம் என்று ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்திருந்தான். வாசிங்க யாத்ராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம், யாத்ராகமம் 20:18. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடே பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக. பேசினார். ஆண்டவர் மோசேயை ஆட்கொண்ட விதங்கள் 20வது அதிகாரத்திலிருந்து வருகிறது. ஆமாம், யாத்ராகமம் 33 மட்டும் அல்ல, அதற்கு முன்னதாகவே முச்செடியில் ஆண்டவர் அவனோடு தரிசனமாகும் போதே அவனை மூடுகிறார். ஒரு மகிமையின் மேகம் அவனை மூடுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த 10 கட்டளையை கொடுக்கும்போது அந்த மலையை சுற்றிலும் யாரும் நெருங்கி வரக்கூடாது, மலை மேலே யாரும் ஏறிடக்கூடாதுன்னு கட்டளை கொடுக்குறாரு. மோசே மலையில் ஏறும்போது பயங்கரமான இடி முழக்கங்கள், மின்னல்கள், எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் ஜனங்கள் கண்டார்கள். மலை புகைக்காடா இருக்கு, ஆனால் அந்த மலைக்குள்ளே தான் மோசே இருக்கிறான். அந்த புகை அவனை என்ன செய்யலை, சேதப்படுத்தலை. அங்கே பார்த்தீங்கன்னா எக்கால சத்தம் எப்படி இருந்துச்சான், பயங்கரமாக இருந்துச்சான், இடி முழக்கம். ஆனால் மோசே காதை கிழிக்கலை, மோசேக்கு அது ஆபத்தை உண்டாக்கலை. ஜனங்கள் அதை கண்டு பின்வாங்கி தூரத்தில் நின்றார்கள். அந்த சத்தத்தை கண்டவன் அவ்வளவு ஓடுறாங்க, இடி முழக்கத்தையும்
மின்னல்களை பார்த்து மோசையை நோக்கி சொல்றாங்க, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம். ஐயா, கடவுளுடைய சத்தம் என்பது காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணும், பெண் மான்களை ஈன பண்ணும் என்கிற சங்கீதக்காரனுடைய வசனம் உண்டு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கடவுளுடைய வார்த்தை வரும்போதே கிரியைகள் நடப்பிக்கும். கடவுளுடைய வார்த்தையை கேட்க ஜனங்கள் பயப்பட்டாங்க. ஆனால் அந்த மலையில் மோசே தேவனுடைய குரலை கேட்டான். யாத்ராகமம் 24 வாசிக்கலாமா? யாத்ராகமம் 24:15. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடியது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசே கூப்பிட்டார். 6 நாள் மனுஷன் தனியாக தான் இருக்கிறான். மேகம் மூடி இருந்தது. மலையிலிருந்து பார்த்தா மக்கள் தெரியாது. மலையிலிருந்து பார்த்தா எதிராக இருக்கிற காட்டு மாடு வரதா காட்டு விலங்கு வரதா தெரியாது. அப்படி ஒரு மேகம் அவனை மூடி இருந்தது. 1 நாள் 2 நாள் அல்ல, பல முறை, பல கட்டங்களில். அதனால தான் அவன் கிருபாசன தண்டையில் எப்பவும் போக முடிஞ்சது. அவனே ஒரு நடமாடும் கிருபாசனமாக இருந்தான். அவனே நடமாடுகிற கிருபையின் ஆசனமாக இருந்தான். அதனால தான் அவன் ஜெபித்த போதெல்லாம் அற்புதம். அதனால தான் அவன் வேண்டிக் கொண்ட போதெல்லாம் அற்புதத்தை ஆண்டவர் செய்தான். என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் ஏன் அவனை கிருபையின் ஆசனமாக, கிருபாசனத்தின் செல்ல பிள்ளையாக தெரிந்து கொண்டார்? என்னாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கலாம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. மோசே பாருங்களேன், மோசே குறித்து கடவுள் கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? மோசேக்கு விரோதமாக மோசேயின் அண்ணன் ஆரோன், அக்கா மிரியாம் 2 பேரும் ஃபைட்டு பண்றாங்க. என்ன மோசே, உன் கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரோ, எங்க கூடலாம் ஆண்டவர் இல்லையா? நான் ஒன்று சொல்றேன், என்றைக்குமே இந்த வார்த்தையை யாரை குறித்து பேசக்கூடாது. உங்களுக்கு மூத்த விசுவாசியா இருக்கலாம், மூத்த லீடரா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், யாரையும் பேசக்கூடாது. ஒவ்வொருவர் மேலையும் ஒவ்வொரு அபிஷேகம் இருக்கு, ஒவ்வொருவர் மேலையும் ஒரு பிரசன்ஸ் இருக்கு. அதை மட்டுப்படுத்தாதீங்க. ஆமா, மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆண்டவர் அவர்களை வரவழைத்து ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில்ங்கிறாரு. அப்போ மோசே எங்க இருந்தான்? சொல்லுங்க, யார் வீட்டில் இருந்தான்? தேவனுடைய வீட்டில் தான் இருந்தான். அவன் எங்க இருந்தான் சொல்லுங்க? தேவனுடைய வீட்டில் தான் இருந்தான். அவன் தன்னுடைய அந்த யாத்ராகமம் பயணம் புறப்பட்ட பின்பு தன் மனைவி பிள்ளைகளோடு அதிகமாக கூட இருக்கலையாம். தனித்து கூடாரம், கூடாரத்துக்கு அவன் நெருங்கி ஆண்டவர் வந்துடுவார். வந்துட்டியா, ஒன்னே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஜனங்கள்கிட்ட போய் ஊழியம் செய்கிற வரைக்கும் ஆண்டவர் இருப்பார். ஜனங்கள்கிட்ட போய் போதிச்சு முடிச்சுட்டு அவன் கூடாரத்துக்குள்ள வரைக்கும் ஆண்டவர் வந்துடுவார். அதனால தான் என் வீட்டில்ங்கிறாரு. அது மோசையின் கூடாரம் அல்ல, தேவனுடைய கூடாரம். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், அது தேவனுடைய கூடாரம், அது தேவனுடைய வீடு. கர்த்தர் சொல்லுகிறார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன். நான் மோசே வீட்டுக்கு போனேன், மோசே வீட்டில் பார்த்து அவன் நல்லவன் அப்படி சொல்ல, என் வீட்டில். அப்போ மோசேயின் இருப்பிடம் யாரோடு இருந்தது? தேவனோடு இருந்தது. மோசே என்கிற மனிதன் தேவனோடு இருந்தான். சில பேர் சொல்லுவாங்க, மோசே என்னும் தெய்வ மனிதன் பசும்பொன் போல விளங்கிடினும் காணான் போகவில்லையே, அவன் காணான் போகவில்லையே. அந்த பாட்டை படித்து படித்து மோசைய பின்மாற்றக்காரன் நினைச்சிடாதீங்க. சரி, அவன் காணான் தான் போகலை, ஆனால் அவனை அடக்கம் பண்ணது வரைக்கும் கர்த்தர் கூட நின்னார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகலை, காணான் என்கிற தேசத்துக்கு போகலை. அதுக்காண்டி பரலோகத்துக்கு போகாமல்ல. பரலோகத்துக்கு அவன் போகாதிருந்தால் இயேசு கிறிஸ்துவோடு கூட மருவமலையில் அவனை கண்டிருக்க முடியாது. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன்.
புதிய ஏற்பாட்டில் நியூ டெஸ்டமென்ட்ல மோசேன்னு ஆண்டவர் பலமுறை உச்சரிக்கிறார். காரணம், அவன் தேவனோடு இருந்தவன், சுத்த பொன்னாக இருந்தவன். அல்லேலூயா. பசும் பொண்ணு தான். கானான் போகலங்கிறதுக்காக அது தகரட்டப்ப ஆகலை. தவறாக நாம் உச்சரிக்க கூடாது. வசனம் ஒன்று தான். பாட்டை பற்றி நான் குறை சொல்லலை, பாடலை குறை சொல்லலை. ஆனால் உங்கள் மென்டாலிட்டி எடுத்து போட்டுருங்க. மோசே கானான் போகல, விழுந்துட்டான். நோ, மோசே கர்த்தரோடு இருந்தாங்க. மோசே குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன். 8வது வசனத்தை பாருங்க. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன். ஏதோ செவிகளில் வார்த்தை போடுறதில்ல, இருதயத்தில் வார்த்தை போடுறதில்ல. எரேமியாவோடு ஆண்டவர் இருதயத்தில் வார்த்தை போட்டாரு. சொல்றான், அந்த வார்த்தையை சொல்ல முடியாமல் அடக்கினதுனால என் இருதயம் வெடிக்கிற மாதிரி இருக்குங்கிறான். இன்றைய தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் வார்த்தை போடுவார், காதில் வார்த்தை போட்டு தரிசனத்தை கொடுப்பார். ஆனால் மோசேக்கு அப்படி இல்லை. நான் முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன். அப்படிப்பட்ட மோசே பிரத்யட்சமாய் கடவுள் பேசினான். அன்பான தெய்வ மக்களை, 34வது அதிகாரம் உபாகமம் 34 வாசித்து நிறைவு செய்யலாம், நேரமாக. உபாகமம் 34:5. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் மரணத்தை குறித்தும் அவனோடு பேசியிருந்தான். கர்த்தர் பேசினபடியே மரித்தான். கர்த்தர் சொன்ன காலங்களில் மரித்தான். கர்த்தர் திட்டமிட்ட நேரங்களில் மரிக்கச் செய்தார். அவர் மோசேயை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பயாருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். 3வது நாள் விசேஷம் பண்ண யாரும் இல்லை, பூ போட யாரும் இல்லை, குளிப்பாட்ட யாரும் இல்லை, வேட்டி கட்ட யாரும் இல்லை, கோடி கட்ட யாரும் இல்லை. எல்லாம் கர்த்தரே செய்தான். இதை விட ஸ்லாய்க்கு இந்த உலகத்தில் யாருக்கு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தரே அடக்கம் பண்ணினாராம். மோசேனுடைய அந்த லைஃப், அவனுடைய எட்டர்னல் நித்திய வாழ்க்கை ஆச்சரியமாக இருந்தது. 7வது வசனம் சொல்லுகிறது, மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. மோவாப் தேசத்தினுடைய மலை உச்சிக்கு ஏறுகிற வரைக்கும் யாரும் லிப்டில் தூக்கிட்டு போல, மோசே தான் நடந்தான். கண் இருளாகி இடறி கீழே விழல. 120 வயதில் மரிக்கிறான். அவன் கண் இருளடையவில்லை, அவன் முழங்கால்கள் மூட்டுகள் வழி கொடுக்கவில்லை. மலை ஏறுகிற பலன் இருந்துச்சு. கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினான். 34:9 வீதமாய் சொல்லுகிறது, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். மோசே மரிக்கும் முன்னதாக யோசுவாவை ஆசீர்வதித்து கடந்து செல்லுகிறான். மோசே மேலிருந்த அந்த மகிமை பிரசன்னத்தை கர்த்தர் யோசுவா மீது வைத்தார். யோசுவா வல்லமையான பாத்திரமாய் எழும்பினான். 12வது வசனம், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை என்று விளங்கும். மோசேயை போல அதுக்கப்புறம் யாரும் இல்லை. ஆண்டவரோட பேசவும் சரி, ஆண்டவரின் குரலை கேட்கவும் சரி, எந்த தீர்க்கதரிசி இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, நான் மோசே மாதிரி ஒருத்தரும் வர முடியாது. மோசே போல யாருமே அப்புறம் வரல. என்றைக்கு முச்செடியில் கர்த்தரை சந்தித்தானோ அன்றைக்கு தேவ பிரசன்னத்தால் மூடப்பட்ட மோசே. அதனால தான் மோசே அந்த ஆசானத்தின் கிருபாசனத்தின் செல்ல பிள்ளையாக இருந்தான். ஏனென்றால் நடமாடும் கிருபாசனமாக இருந்தான். கர்த்தர் வாசமணுகிற தேவாலயமாக இருந்தான். கர்த்தர் உலாவுகிற பரிசுத்த பெட்டகமாக இருந்தான். கண்களை மூடி ஜெபிப்போமா? இதே போல நாம் வாழ வேண்டும். நாம் கிருபாசனத்தண்டை தைரியமாக போகிறது 2வது இருக்கட்டும், தைரியமாக போகிறது இருக்கட்டும். நான் ஒரு கிருபை ஆசனமாய்
என்னிடத்திலிருந்து கிருபை வெளிப்பட வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.